ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் இன்டிசைன். அடோப் இன்டிசைனில் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி மாஸ்க் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்லவா, அதோட கண்டினியூட்டி தான். பட் ஆனால் இது வேறு டெக்னிக். டெக்ஸ்ட்டுக்கு எப்படி மாஸ்க் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு மாஸ்க் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய மேகசின்ஸில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதே போல் நிறையா நியூஸ் பேப்பர்ஸ், பிரிண்ட் இண்டஸ்ட்ரி ஓரியன்டான விஷயத்தில், கிராஃபிக் டிசைனிங் சைடில் மோஸ்ட்லி இந்த டெக்ஸ்ட் மாஸ்கிங் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் இந்த மாஸ்கிங்கை பார்த்துருக்க முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது தெரியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இது சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ இதை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய மாஸ்க் அப்படிங்கிற இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேரக்டரில் போய்ட்டு என்னோடய ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 72ன்னு கொடுக்கும்போது எனக்கு அந்த பாயிண்ட் 72ன்னு கொடுக்கும்போது பெருசாகுது இல்லவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு 220 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். $120 $200 ஸோ நல்லா அவுட் ஆஃப் தி பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு வெளியில் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த பாக்ஸ் நம்ம பெருசு பண்ணிவிட்டு நல்லாவே பெருசு பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மாஸ்க் போடுறது நமக்கு தெரியும். ஸோ இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது மாஸ்கிங்கில். ஸோ கொஞ்சம் அந்த டெக்ஸ்ட் திக்காக தெரிஞ்சதுன்னா தான் நமக்கு அந்த மாஸ்க் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் அந்த டெக்ஸ்ட்டு நல்லா திக்காக எதில் தெரியும் லெமன். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் இந்த இதை ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. ரைட். இது நமக்கு கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் நம்ம இந்த இதையே மாஸ்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த இதை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அந்த டாக்குமெண்ட் பேஜுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கலாம். ரைட். ரைட். இப்போது இந்த மாதிரி ஒரு மாஸ்க் டெக்ஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ரைட்டா. இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நம்ம செப்ரேட் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நம்ம செப்ரேட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் மாஸ்க் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ண முடியும். ரைட்டுங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் அந்த ரைட் டைப் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க. டைப்புங்கிறதுக்குள்ளே போய்ட்டு க்ரியேட் அவுட்லைன் அப்படின்னு இருக்குல்லவா, இந்த க்ரியேட் அவுட்லைன் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டு அதாவது
வெக்டாராக இருக்கும். ஸோ அது வந்துட்டு பிரேக் ஆகி உங்களுக்கு அவுட்லைன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த தனித்தனி டெக்ஸ்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு அவுட்லைன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த தனித்தனி டெக்ஸ்ட்டும் வந்துட்டு தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸாக வந்துட்டு மாறிடும். அப்போ வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு நாம் வந்துட்டு மாஸ்க் போட்டுக்க முடியும். ஆனால் வந்துட்டு ஒரே லேயருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸாக வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். இதோட ஷார்ட்கட் வந்துட்டு பார்த்திங்கன்னா Ctrl+Shift+O அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது Ctrl+Shift+O அப்படின்னு கொடுத்திங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனி பாருங்கள் தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸாக வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இதுக்கு வெளியில் அவுட்லைன் தெரியுதா ப்ளூ கலரில். ஸோ உங்களுக்கு தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸாக வந்துட்டு அது க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல காம்பவுண்ட் பாத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அது தனித்தனியாக தெரியல. சப்போஸ் அதையும் நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக இதை வந்துட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணியே எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியே நம்ம செப்பரேட் பண்ணி கூட எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்லவா, இந்த இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு நான் உள்ளே எடுத்து வர போகிறேன். அந்த இமேஜை வச்சு தான் இதுக்கு வந்துட்டு நம்ம மாஸ்க் போட போகிறோம். இப்போது ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. இமேஜை பொறுத்து நம்ம அங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறதை வந்துட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இமேஜ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த இமேஜை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நியூ லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த இமேஜை வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணணும். நியூ லேயர் போட்டுட்டு நியூ லேயரில் தான் வந்துட்டு இந்த இமேஜே வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இது கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை மேலே இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். ஹிஸ்ட்ரி எது நமக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அது வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சும்மா நான் இதை எடுத்து பார்க்குறேன். செட் ஆச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம், செட் ஆகலைன்னா நம்ம மாற்றிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நான் மாஸ்க் வந்துட்டு போட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு Ctrl+X அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு Ctrl+Shift+V அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே பேஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு மாஸ்க் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் மாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம மூவ் பண்ணணுன்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நீங்கள் மூவ் பண்ணியும் அதை வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பேர் டெக்ஸ்ட் மாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம மாஸ்கிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.